வணக்கம். நாலடியார் பாடல் எண் 172. அறிமின் அறநெறி அஞ்சுமின் கூற்றம் பொறுமின் பிறர் கடும்சொல் போற்றுமின் வஞ்சம் வெறுமின் வினை தீயார் கேண்மை எஞ்ஞான்றும் பெறுமின் பெரியார் வாய்ச்சொல். இந்த நாலடியார் பாடலில் வருகின்ற அறிமின், அஞ்சுமின், பொறுமின், போற்றுமின், வெறுமின், பெருமின் இவையெல்லாம் முன்னிலை பன்மை வினைமுற்றுக்கள். ஏன்னா அந்த மின் என்ற விகுதியோடு ஒரு சொல் முடிஞ்சால் அது முன்னிலை பன்மை வினைமுற்று என்பது தொல்காப்பியம். சரி, நம்ம இப்போ நலமடைய விரும்பும் மனிதர்களே என்று முன்னால் இருக்கும் மனிதர்களை பார்த்து இந்த சமண முனிவர் இந்த பாடலை பாடுவதால் இந்த மின் என்ற விகுதி போட்டு அறிமின், அஞ்சுமின் அப்படின்லாம் சொல்கிறார். முதல்ல அறநெறியை அறிதலாவது, எடுத்துன்னே அறிமின் அறநெறி அப்படிங்கிறார். அது என்ன? அதாவது எது அறம் எது அறமல்லாதது என்பதை உணர்ந்து அறவழியிலேயே நம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவது அறிமின் அறநெறி. அடுத்தது அஞ்சுமின் கூற்றம். அஞ்சுமின் கூற்றம்னா இந்த யமன் எப்பொழுது வருவான் என்று நமக்கு தெரியாது. என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் வருவான், அது உணரப்படுகிறது. ஆனால் அது வரும் காலம் உணரப்படுவதில்லை. அதனால் மரணம் வருவதற்குள் நற்காரியங்களை செய்து புகழையும் புண்ணியத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அடுத்தது பொறுமின் பிறர் கடும் சொற்கள். அப்படின்னா பிறர் நம்மை நோக்கி பேசக்கூடிய தீ சொற்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி பொறுத்து கொள்ளாவிடில் என்னாகும்னா நமக்கு சினம் அதிகமாகும், பகை அதிகரிக்கும், அவற்றால் நாம் கொடும் காரியங்களை செய்ய ஏதுவாகும். அவ்வாறு செய்வதால் நமக்கு துன்பமே அதிகரிக்கும். அதனால் அந்த கடும் சொற்களை பொறுத்து கொண்டால் பகைவரும் ஒரு காலத்தில் நமக்கு நண்பர்கள் ஆவார்கள். அடுத்தது போற்றுமின் வஞ்சம். போற்றுமின் வஞ்சம் அப்படின்னா என்ன? வஞ்சனை செய்கிறாங்க நமக்கு. வஞ்சனை செய்வதால் பலருடைய பாபமும் பகையும் ஏற்படும். போற்றுமின் வஞ்சம்னா நாம வஞ்சனை செய்யாமல் இருக்கணும். போற்றுதல் என்றால் காத்தல். காத்தலாவது நாம் வஞ்சனையை நம் மனத்திலிருந்து அகற்றி அது நெருங்கி வராதபடி பார்த்து கொள்ளுதல். இப்போ செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதில் சினம் காப்பான்னா என்ன அர்த்தம்? சினத்தை பத்திரமா பாதுகாத்துக்கிறதா? அல்ல. அந்த செய்யுளிலும் காத்தல் என்றால் அது நெருங்கி வராதபடி பார்த்து கொள்ளுதலுக்கு தான் அந்த காத்தல்னு பேர். இங்கும் அதே போல் தான். போற்றுமின் வஞ்சம் அப்படின்னா வஞ்ச நினைவுகள் நம் நெஞ்சில் வராதபடி நாம் அவற்றை விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, வெறுமின் வினை தீயார் கேண்மை அப்படின்னு வரும். கேண்மைனா நட்பு. தீயாரோடு நட்பு செய்தால் அவர் தம்மோடு என்ன பண்ணுவாங்க? நட்பு செய்தவரையும் தீய வழியில் புகுத்துவதோடு தாமும் அவருக்கு நயவஞ்சமாக பல தீங்குகளை செய்வார்கள். ஆகவே அவரோடு நட்பு செய்பவர் இவ்வுலகத்தில் துன்புற்று மேலும் மேலும் பாவக்காரியங்களை செய்ய வேண்டி வரும். தீராத துயரத்துக்கு அவர்கள் நம்மை உள்ளாக்குவார்கள். அதனால தான் அந்த வெறுமின் வினை தீயார் கேண்மை எஞ்ஞான்றும்னு இருக்கு. இந்த எஞ்ஞான்றும் என்கின்ற சொல்லை, எஞ்ஞான்றும்னா எப்பொழுதும் எந்த காலத்திலும், அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கூட்டணும். அறிமின், அஞ்சுமின், பொறுமின், போற்றுமின், வெறுமின் எல்லாத்தோடும் முன்னாடி அந்த எஞ்ஞான்றும் என்பது வர வேண்டும். இறுதியாக பெருமின் பெரியார் வாய்ச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பெரியார் எப்பொழுதும் நல்ல போதனைகளையே செய்வர். அதாவது பெரியார்னாலும் ஒன்று தான், பெரியோர்னாலும் ஒன்று தான். இந்த ஓசை இன்பம் கருதி சில புலவர்கள்
பெரியோர் என்று சில இடத்திலும் பெரியார் என்று சில இடத்திலும் பயன்படுத்துவார்கள். அந்த இடத்துல சில இடத்துல பெரியார்னு போட்டால் அந்த ஓசை இன்பம் அதிகரிக்கும், சில இடத்துல பெரியோர்னு போட்டால் அந்த செய்யுள் இன்பம் வரும். அதனால் நம்ம அது பெரியாரா பெரியோரான்னு சண்டை போட வேண்டியதில்லை. அதுக்கும் தொல்காப்பியம் மிக தெளிவாக வழி சொல்லியிருக்கிறது. பெரியார் என்பது தான் சரி, பெரியார் என்பதை பெரியோர் என்றும் எழுதலாம், பிழையில்லை என்று ஒரு நுட்பா உள்ளது. சரி, அதனால் அந்த பெரியார் சொல்லை கேட்பதால் அல்லது பெரியோர் சொல்லை கேட்பதால் நற்காரியங்களை செய்து நாம் நன்மை அடைவதற்கு வழி உண்டாகும். இவ்வாறு இவை எப்பொழுதும் நலம் செய்யக்கூடியன ஆகலின் நலம் அடைய விரும்புவோர்கள் இவற்றையெல்லாம் செய்தல் வேண்டும் என்கின்றார் சமண முனிவர்.